இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்திய அணியில் முக்கிய வீரர்கள் அதிரடியாக நீக்கிய பிசிசிஐ தேர்வுக்குழு இப்படி ஒரு ட்விஸ்ட்டை யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க நம்ம. அப்படியாப்பட்ட ஒரு தேர்வு தான் செஞ்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் ரோஹித் சர்மா, விராட் கோலி அவர்கள் டெஸ்ட் தொடரிலிருந்து ஓய்வை அறிவித்ததை அடுத்து அவருக்கு யார் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்துச்சு. முக்கியமானவர்களெல்லாம் நீக்கிட்டு முக்கியமான இளம் வீரர்களெல்லாம் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. என்ன மைண்ட் செட்டில் இங்கிலாந்து தொடருக்கு இப்படியாப்பட்ட ஒரு ஸ்குவாடை எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இங்கிலாந்து தொடர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான தொடர், எந்த அளவுக்கு முக்கியமான வீரர்கள், சீனியர் வீரர்கள் இருக்காங்களோ அதை பொறுத்து தான் இந்திய அணியின் அந்த ஆதிக்கம் எந்த அளவுக்கு அந்த இடத்துல இருக்குது அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படி தான் நிறைய டைம் போயுமே முக்கியமான வீரர்கள் இருந்துமே நம்ம தொடர பல டைம் இழந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த ஸ்குவாடை வச்சு அங்கே இங்கிலாந்தை அடிக்க முடியுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக தான் இருக்க போகுது. இந்த ஸ்குவாடில் ஏகப்பட்ட இளம் வீரர்கள் உள்ளே வந்திருக்காங்க, புதுமுக வீரர்கள் வந்திருக்காங்க, நிறைய வீரர் கம்பேக்கும் பண்ணியிருக்காங்க. இப்படியாப்பட்ட ஒரு பிளானில் இருந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்போது இப்படிப்பட்ட ஆச்சரியங்கள் இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்திய போட்டி ஜூன் 20ஆம் தேதி தொடங்க போகுது. அந்த முதல் போட்டியில் இந்தியாவுடைய ஸ்குவாட் எப்படி இருக்க போகுது அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. இந்த சீரியஸ்க்கு வேற புதிய கேப்டனை டெஸ்ட் அணிக்கு நியமிச்சிருக்காங்க, சுப்மன் கில். அவருக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக கிடையாதுங்க. இந்தியன் டீமை டெஸ்ட்டில் வழி நடத்துகிற அளவுக்கு குவாலிட்டியான பிளேயரா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு, இங்கிலாந்து தொடரில் அவருடைய கேப்டன்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்க போகுது. அதே மாதிரி பிளேயிங் லெவலும் எப்படி எடுத்துகிட்டு போகிறார் அப்படின்றது நம்ம பார்ப்போம். அதே மாதிரி பிசிசிஐ அணி யாரை நீக்கியிருக்காங்க, எந்தெந்த வீரர்களுக்கு ஏன் டார்கெட் பண்ணியிருக்காங்க, கட்டம் கட்டிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். யார் அந்த முக்கியமான வீரர்கள் அப்படின்றத நம்ம பார்ப்போம். முகமது சமிங்க. முகமது சமி அவர்கள் இந்த டெஸ்ட் தொடரில் இடம் பிடிக்கல. எந்த அளவுக்கு இங்கிலாந்தில் அவருடைய இம்பாக்ட் இருக்குது அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு தரமான பவுலிங் போடக்கூடிய வீரர் தான் நம்ம முகமது சமி அவர்கள். ஏகப்பட்ட தொடரில் அவருடைய பர்ஃபார்மன்ஸை அற்புதமாக காட்டியிருக்காரு. முக்கியமாக ஆஸ்திரேலியா, இங்கிலாண்டில் இந்த மாதிரி ஒரு பிச்சிலலாம் அவருடைய பவுன்ஸு, அவருடைய பவுலிங் ஸ்ட்ரென்த்து, அவருடைய ஸ்பீடு, அவருடைய ஸ்விங்கு எல்லாமே இந்திய அணிக்கு நிறைய சப்போர்ட்டை கொடுத்துருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த தொடருக்கான ஸ்குவாடில் முகமது சமி அவருடைய நேம் இடம் பிடிக்கல அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. பும்ரா இன்னும் ஃபிட்டாக இருக்காரா இல்லையா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. அவருடைய பேர் இடம் பிடிச்சதே மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேர்வுக்குழு தலைவர் நம்ம அஜித் அகர்கர் அவர்களே சொல்லியிருந்தார். அப்படி இருக்கும்போது முகமது சமி ஏன் ஃபிட்டாக அப்படி இல்லை அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. அவரும் ஐபிஎல் விளாட்னாரு, நல்லா தான் பவுலிங் போட்டிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவருடைய நேம் இந்த ஸ்குவாடில் வராதது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. இந்த பவுலிங் ஸ்ட்ரென்த்தே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. சமி அவர்கள் இல்லாதது மிகப்பெரிய ஒரு இழப்பாக கூட இருக்கலாம். அதே மாதிரி நம்ம இந்த ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா பவுலிங் லைனை பார்த்தீங்கன்னா சிராஜ் இருக்கார், பும்ரா இருக்கார், அதுக்கப்புறம் பிரசித் கிருஷ்ணா இருக்கார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஹர்ஷ்தீப் சிங் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பதிலாக நம்ம சமியை எடுத்துகிட்டு போயிருக்கலாமே. ஏன் இப்படி ஒரு டிசிஷன் எடுத்தாங்க அப்படின்றது ஒரு சவாலாக இருக்குது, கேள்வியாகவும் இருக்குது. மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பவுலிங் லைனப் இல்லை அப்படின்றது கூட நமக்கு தெரியும். ஒருவேளை பும்ரா அவர்கள் 5 டெஸ்ட் போட்டிகளுமே விளையாடுவார் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. எப்போ வேண்டுமானாலும் அவருக்கு இன்ஜுரி ஏற்படலாம், எப்போ வேணாலும் இந்தியாவை பாதியில் விட்டு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் பும்ராவை இந்த தொடரில் முழுமையாக நம்ம நம்ப முடியாது. அதனால் கண்டிப்பாக நமக்கு இந்த 5 போட்டிகளிலுமே நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு குவாலிட்டியான பவுலர்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்கணும் இந்திய அணி. அதை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சமி இல்லாதது எந்த அளவுக்கு இம்பேக்ட் ஏற்படுத்தும் அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு தெரிய போகுது. அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பவுலர். இங்கிலாந்து மாதிரி ஒரு பிச்சிலலாம் அவருடைய பவுலிங் வேறு மாதிரி இருக்கும். ஆப்போசிட் பேட்ஸ்மேனுக்கு கண்டிப்பாக பயத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு அவருடைய குவாலிட்டியான பவுலிங் இருந்திருக்கும். அதை இந்திய அணி மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சமி இந்த தேர்வுக்குழு தேர்வு செய்யாததை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அதே மாதிரி முகமது சமி அவர்கள் ஃபிட்டாக இருக்காரா இல்லையா அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எந்த அளவுக்கு ஃபிட்டாக இருக்க போகிறாரு, அவர் பவுலிங் போடுவாரா மாட்டாரான்றதும் இப்போ தெரியும். பும்ராவை விட சமி அவர்கள் நல்லாவே ஃபிட்டாக தாங்க இருக்கார். அவர் நல்லாவே பவுலிங் போட்டுட்ருக்காரு. அப்படி இருக்கும்போது ஏன் அவர் எடுக்கலன்றது தெரியல. பார்ப்போம். அவர் எடுக்காததை பற்றி உங்களோட சஜஷன் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் யார் எடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவ் படிக்கல் இங்கிலாந்து தொடரில் எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். நல்லா ஆடிட்டு இருக்கக்கூடிய ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். அதே மாதிரி
ரோஹித் சர்மா விராட் கோலி அவர்கள் ஓய்வை அறிவித்ததுக்கப்புறம் ஸோ அவருடைய ரீப்ளேஸ்மெண்ட்டில் கண்டிப்பாக இவர் நல்ல ஒரு பிளானாக இருப்பார் அப்படின்றது எதிர்பார்த்தோம். பட் ஆஸ்திரேலிய தொடரில் அவருக்கு சான்ஸ் கிடைச்சிது. பட் இப்போது இங்கிலாந்து தொடரில் அவருடைய பேர் கூட இடம் பிடிக்கல அப்படின்னு கூட தெரில. ஸோ அதே மாதிரி இந்த தொடரில் கூட அவருடைய பேர் இடம் பிடிக்கலைங்க. ஸோ இந்திய ஏ ஸ்குவாடில் கூட அவருடைய பேரே வரல அப்படின்னும் போது ஸோ எந்தளவுக்கு இந்திய அணி பிளான் பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த ஸ்குவாடில் எடுக்கிறதுல எந்த அளவுக்கு மும்முரம் காட்டுறாங்க அப்படின்றது கிளியராக அவங்க வந்து இன்டிமேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த ஸ்குவாடில் வந்து தேவ் படிக்கல் இடம் பிடிக்காதது மிகப்பெரிய வருத்தமாக தான் இருக்குது. டொமஸ்டிக்கில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால தான் அவர் அந்த ஆஸ்திரேலிய தொடரிலே உள்ளே வந்தார். உள்ளே வந்ததுக்கப்புறம் அவருடைய ஆட்டம் நல்லா தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, அந்த ஏ டீம் ருத்ராஜ் கைக்வாட் அவருடைய கேப்டன்சியில் அந்த ஏ டீமில் வந்து அவர் ஆடிட்டு இருந்தாருங்க. ஸோ அதுக்கப்புறம் அவரை வந்து டேரெக்டாக இந்தியன் டீமில் கொண்டு வந்தாங்க. ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா வந்து முதல் டெஸ்ட் போட்டியில் வந்து போக முடியாத ஒரு சுச்சுவேஷன்னால அவரை வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க. டேரெக்டாக அவர் வந்து முதல் போட்டியில் டெபியூ ஆனார், பிளேயிங் 11 போட்டாங்க, நல்லா ஆடினார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் இருந்தாலுமே ஃபெயிலியர் தாங்க. எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு இடத்துல போனவொடனே நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க. ஸோ அது ஒரு இங்கிலாந்து மாதிரி ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு பிச்சில்ன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. கண்டிப்பாக ஒரு ஃபெயிலியர் கிடைக்கும், அதுக்கப்புறம் தான் சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ அப்படி வந்து அவருக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கலாம். பட் வந்து அவரை வந்து எடுக்கல அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது. ஐபிஎல்லில் வந்து ஆர்சிபி அணிக்கு அற்புதமான ஒரு ஆட்டத்தை கொடுத்துருக்காரு. ஸோ இந்த சீசன் அவருக்கு ஒரு நல்ல சீசன் அமையல, பாதியிலே இன்ஜூரினால வெளியே போனார். அதுக்கப்புறம் அவர் மீண்டும் ஐபிஎல்லில் வந்து விளையாட மாட்டார், அடுத்த சீசனில் வரப்போகிறாரு. ஸோ அவரை வந்து எடுத்துருக்கலாம் ஸ்குவாடில், அது மிகப்பெரிய ஒரு இழப்பு இருக்குது. ஸ்ரேயஸ் ஐயருங்க, ஸ்ரேயஸ் ஐயர் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டில் சூப்பராக ஆடிட்டு இருந்தாருங்க, நல்லாவே ஆடிட்டு இருந்தார். ஸோ இங்கிலாந்துக்கு எதிரான தொடரெல்லாம் அற்புதமாக ஆடிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்குவாட்லலாம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தார் அந்த மிடில் ஆர்டரில். ஏன் வந்து அவரை சடனாக தூக்கிட்டு சர்ப்ரைஸ்க்கான உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குங்க. ஸ்ரேயஸ் ஐயர் வந்து இப்போ போகக்கூடிய நிலமையில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லில் அற்புதமான கேப்டன்ஷிப் பண்ணிகிட்டு இருக்காரு. கேப்டன்ஷிப் பண்ணிகிட்டு இருக்க டைமில் அவரை ஏன் வந்து வெளியே எடுத்தாங்க? கோலிக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக அவருடைய பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக பெஸ்ட்டாக கொடுத்துருப்பாரு. நல்ல கேப்டன்ஸ் இருக்குது. ஸோ நல்ல பேட்டிங் ஆடக்கூடிய திறமையும் அவர்கிட்ட இருக்குது அப்படின்போது ஸோ இங்கிலாந்து தொடரில் கண்டிப்பாக ஒரு முக்கியமான வீரராக அவர் இருந்திருப்பார். ஸோ அவரை ஏன் வந்து இந்த ஸ்குவாடில் விட்டாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருக்குங்க. ஸோ கோலியுடைய பொசிஷனில் கண்டிப்பாக இவருடைய ஆட்டம் வேறு மாதிரி இருந்திருக்குங்க. கண்டிப்பாக அவரை வந்து பிளேயிங் லெவன்லேயும் சரி ஸ்குவாட்லேயும் சரி கண்டிப்பாக ஸ்ரேயஸ் ஐயரை டெஸ்ட்டுக்கு கண்டிப்பாக எடுத்துருக்கணும். அதை வந்து மிகப்பெரிய ஒரு தவறாக பண்ணிட்டாங்க. மேபி இங்கிலாந்து தொடருக்கு பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கிலாந்து தொடரில் வந்து மற்ற பிளேயர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போது, இந்த ஸ்குவாடில் எடுத்த வீரர்கள்லாம் என்னென்ன பண்ண போகிறாங்க. ஸோ அதே மாதிரி கோலியுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டில் கருண் நாயரை வந்து பிளேஸ்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஏ டீமில் பார்த்தீங்கன்னா கருண் நாயர் வந்து 200 வந்து அடிச்சிருக்காரு அப்படின்னும் போது ஸோ அவருடைய பிளேஸ்மெண்ட் அந்த இடத்துல பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஸோ அப்போ இந்தியா ஏ டீம்லேயே இப்படி ஆடுறாரு அப்படின்போது கண்டிப்பாக வந்து இந்திய மெயின் டீம் ஸ்குவாடில் பிளேயிங் லெவலில் கண்டிப்பாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் அவரை வந்து இந்திய அணி எடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து தொடரில் தான் வந்து அந்த 300 வந்து அடித்தார். ஸோ அப்போ வந்து அவருடைய கம்பேக் வேறு மாதிரி இருந்துச்சு. அந்த இன்னிங்ஸோட சரிங்க. அதுக்கப்புறம் இந்தியன் டீமில் அவர் வந்து ஸ்குவாட்லேயே இடம் பிடிக்கல. ஸோ அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு அப்புறம் தான் இப்போ இடம் பிடிச்சிருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக இருக்க போகுது. இந்த இங்கிலாந்து தொடரில் யார் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் காட்ட போகிறாங்க. ஸோ அதே மாதிரி விராட் கோலி அவர்களுடைய ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக கருண் நாயர் அவர்களை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அவருடைய பர்ஃபார்மன்ஸை எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா ரஞ்சியில் அந்தளவுக்கு சூப்பராக ஆடி இருக்காரு, இந்திய ஏ ஸ்குவாட்லேயும் செம்மை ஆடி இருக்காரு அப்படின்னும் போது ஸோ மெயின் டீம்லேயும் இங்கிலாந்துக்கு எதிராக இவருடைய அப்ரோச்சே வேறு மாதிரி இருக்க போகுது அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.